வணக்கம். இப்போ நேற்றைய தேர்தல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அமைதியான முறையில் நடந்தமைக்கு நம்மளோட அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களோட நன்றியை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே 40,000க்கு மேற்பட்ட பணியாளர்கள் இன்றைய தினம் உட்பட அவங்களுக்கு தெரியுங்க, இரவு பகல் பாராமல் நம்மளோட கிரேட்டர் சென்னை கார்பரேஷனாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், இல்லையா நம்மளோட சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸாக இருக்கட்டும், இல்லையா கிரேட்டர் சென்னை போலீஸாக இருக்கட்டும், இல்லையா ஏஆராக இருக்கட்டும், டிஎஸ்பியாக இருக்கட்டும், ஹோம்கார்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி தன்னார்வலர் அவர்கள் இரவு பகல் பாராமல் எப்படி நீங்கள்லாம் தொடர்ந்து பணியாற்றுறோம், அவர்களுக்கு என்னோட நன்றியை கடமைப்பட்டுள்ளேன். மூன்றாவது, எங்களோட கூட மாவட்ட ஆட்சியர், அடிஷனல் டிஓ, அதே மாதிரி அனைத்து டெப்டி கமிஷனர்ஸ், அடிஷனல் கமிஷனர்ஸ், அடிஷனல் டிஓ 5 பேர் இருந்தாங்க. அவர்கள் கீழே பணியாற்றக்கூடிய ஜோனல் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ், அவங்களுக்கெல்லாம் எங்களோட நன்றியை சொல்றோம். இதன் பிறகு நம்மளோட நேற்றைய தினம் இரவு நான் பேட்டி அளித்தவாறு இப்போ அனைத்து பெட்டிகளும் நம்மளோட இது 16 பெட்டிகள் நம்மளோட அசம்பிளி செக்மெண்ட்ஸும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திருவட்டியூரோட செக்மெண்ட் டிஓ தனியாக இருப்பார். அவரோட இது வடக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம குயின் மேரிஸ் காலேஜில் அனைத்தும் வந்துவிட்டது. அரசியல் கட்சிகளோட பிரதிநிதிகள் மற்றும் தேர்ந்த இவங்களோட பிரதிநிதிகளோட பூட்டும் நிலையில், தயார் நிலை, சீல் வைக்கும் நிலையில் பார்வையாளர் இல்லை, அந்த ஸ்டேஜில் இருக்கு. இதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கு. பார்வையாளர் வந்தவுடன் மீதமுள்ள கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ் வந்தவுடன் சீல் செய்ய பண்ணி ஸ்டேஜில் இதுவும் இருக்கு. மூன்றாவது, சோழிங்கநல்லூர் மற்றும் சற்று நேரம் பிடிக்கும். 600க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி இருக்கிறதால 6ல் 5 முடிந்தப்பட்டது. அதோட வாகனமும் முழுமையாக அனைத்து வாகனமும் அதுலேயும் 2 வாகனம் தான் இறக்கும் பண்ணி நடக்கிறது. முக்கியமான செய்தி என்றால், நம்மளோட நேற்றைய இரவு நான் திருத்தி கரெக்டாக சொன்னவாறு, எப்பவுமே ஒரு வாக்கு அளிக்கும் பொழுது நமக்கு நம்மளோட வாக்காளர்கள் 14 அசம்பிளி செக்மெண்ட்ல 39.25 லட்சம். அதே நேரத்தில் நமக்கு சென்னை பாராளுமன்றத்தை பார்க்கும் பொழுது மத்திய சென்னைக்கு இவர் ரிட்டர்னிங் ஆபீசர். இவருக்கு சென்னையில் இருக்கிற வில்லிவாக்கம், எக்மோர், ஹார்பர், சேப்பாக், திருவல்லிக்கேணி, 1000 லைட்ஸ், அண்ணா நகர் மட்டும் உள்ளது. சென்னை சவுத்தும் சென்னை நார்த், சென்னை சவுத் அமித் தேஜா ஐஏஎஸும், சென்னை நார்த் சென்னை சவுத் அமித் ஐஏஎஸும், சென்னை நார்த் ரவி தேஜா ஐஏஎஸ் இருக்கிற இடத்தில் திருவெட்டியூர் கூடுதலாக வரும், சோழிங்கநல்லூர் கூடுதலாக வரும். அதுல சுமார் அதை சேர்த்தால் நமக்கு 48.69 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். அது 2 மாவட்டத்தோட 2 தொகுதியும் சேர்த்து நமக்கு இதுவரைக்கும் கிடைத்த கணக்குப்படி சென்னை 3 பாராளுமன்ற தொகுதியில் 56.10 அந்த விழுக்காடு வாக்கு பதிவாகி உள்ளது. அதில் குறிப்பாக வட சென்னையில் 60.13, அதே மாதிரி தென் சென்னையில் 54.27, அதே மாதிரி நம்மளோட மத்திய சென்னையில் 53.91 வாக்கு சதவீதம் பதிவாகியுள்ளது. இதை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நான் இந்த 16+2 தொகுதியில் 27 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வாக்களித்ததுக்கு வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனைத்து எங்களோட ஏற்பாடுகளும் எங்களோட இதை ஏற்று வந்ததுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மெயினா சிலர் எங்ககிட்ட கேள்வி கேட்கறது என்னன்னாக்க, நேற்ற இரவு மாநிலத்திலேருந்து இல்லை ப்ரொஜெக்ஷன்ல கூடுதலாக வாக்கு பதிவான மாதிரி இருந்தது அப்படின்னு. எப்பவுமே இங்க பிரிசைடிங் ஆபீசர், ஒரு வாக்காளர் பாத்தீங்கன்னா நமக்கு 3226 வாக்குச்சாவடிகள், அது இல்லாம திருவட்டியூர் மற்றும் இல்ல வாக்குச்சாவடிகள்ல சாருக்கு கீழே அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் இங்க இருக்காங்க. அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ்ங்கிறது அந்தந்த செக்மெண்ட் பார்ப்பாங்க. அதற்கு கீழே நமக்கு ஜோனல் பார்ட்டிஸ் இருக்கும். ஜோனல் பார்ட்டிஸ் கீழே தேர்தல் நடத்தும் பிரிசைடிங் ஆபீசர், அவரோட டைரியில 17C அந்த ஃபார்ம்ல அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம எல்லாம் வாக்களிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாக்களிக்கும் பொழுது நம்ம கிட்ட சைன் வாங்குறாங்க. அந்த சைன் வாங்கின டோட்டல் எவ்வளவு பேர் அந்த பூத்துல இருக்காங்க, எவ்வளவு பேர் வாக்களித்திருக்காங்க, அந்த ஃபிகர் ஒவ்வொரு படிவமா கம்ப்யூட்டர்ல ஏற்றி அந்த ஃபிகர் வரும்போது இந்த ஃபிகர் வந்திருக்கு. அங்க கேட்கும்போது அவர்கள் பிரிசைடிங் ஆபீசர் ஆப்ல சில பிரிசைடிங் ஆபீசரோட கருத்தின் அடிப்படையில் கடந்த 2 முறை வெற்றிகரமாக அதோட ப்ரொஜெக்ஷன் கரெக்டா இருந்தது. இந்த மாதிரி சற்று வித்தியாசமா வந்தது. அது ப்ரொஜெக்ஷன், எல்லா பிரிசைடிங் ஆபீசரோட கணக்கு கிடையாது. அது எப்பவுமே வாக்குச்சாவடிகள்ல இருக்கக்கூடிய இங்க டெபாசிட் பண்ணி கம்ப்யூட்டர்ல ஏற்றி அந்த ஃபிகர் தான் வரும். இதுவுமே நமக்கு கடைசியாக இந்த கம்ப்யூட்டர்ல ஏற்றி ஏறும்போது ஒரு 12 மணிக்கு மேல வரும். பட் 99.99% இந்த ஃபிகர்ல கூடுதல் மாற்றங்கள் ஏற்பதற்கான
வாய்ப்புகள் மிகவும் குறைவு.